January 2nd the Indian newspaper பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் சென்ட்ரல் டொபாக்கோ டேக்ஸ் ரேஜிங்ஸ் டு டேக் எஃபெக்ட் ஃப்ரம் Feb 1 கொடுத்துருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஜிஎஸ்டி வந்து ஃபார் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல அதோட ஸ்லாப் ரேட்ஸ் மாற்றுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பீடிக்கு வந்து 28 to 18% கொண்டு வராங்க, மற்றது எல்லாமே 40% மேலே போகுது. ஸோ ஜஸ்ட் வந்து ஜிஎஸ்டி அந்த ரெஃபார்மேஷன் ரேஷனலைசேஷன் பண்ணாங்களே இப்போ ரீசெண்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 28 ஸ்லாப்லேயே நிறைய 28% ஸ்லாப் நிறைய கட் பண்ணிவிட்டு இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆல் 18%. அதாவது ஆவரேஜ் ஜிஎஸ்டியே வந்து இப்போ அரௌண்ட் 11 to 14% தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து அப்போயே சொன்னாங்க, அந்த மெஷர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பேஜ் வேறு எதுவும் இல்லாமல் பெருசாக. நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஃபோர்த் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பேசணும்ல அதுக்கே ஜிஎஸ்டி கட்டுக்கு வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் அந்த மிஷின்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கெல்லாமே வந்து ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க. இது தேவையில்லை, ஜஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் லைட்டாக பார்த்துக்கணும். ஓகேவா? வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் அதை விட எடிட்டோரியல் தான். பேஜ் நம்பர் 10ல் மாப் ரூல். ஸோ இந்த போகி ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன். ஸோ இப்போ என்னன்னா பிஜேபி வந்து இந்த பாலிசி ஏஜென்டாவை எலெக்ஷனுக்கு பாலிசி ஏஜென்டாவை சூஸ் பண்ண வேர்டு என்னன்னா இல்லீகல் இன்ஃபில்ட்ரேஷனை வந்து நாங்கள் தடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த இல்லீகல் இன்ஃபில்ட்ரேஷன்ன்றது எந்த அளவு வந்து ரேஷனலாக இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லா பீப்புள்ஸுமே வந்து இன்டென்ட் மீனிங் தெரியாது. இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லணும்னா அந்த வார்த்தையை பிடிச்சிப்பாங்க தவிர அதோட மீனிங் என்னவா இருக்கும்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இல்லீகல் இன்ஃபில்ட்ரேஷன் இவங்க சொன்னது என்னன்னா வந்து ஃபார் டெரரிஸ்ட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. பட் ஆனால் மக்களுக்கு எப்படி புரிஞ்சுக்குதுன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாகா, மிசோரம் இந்த லேண்டு, அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்க சைடு எல்லாருமே இந்த பங்களாதேஷி சாயில் லைட்டாக இருக்கும். அவங்கள வந்து லைட்டாக சைனீஸ் காரங்க மாதிரி இருப்பாங்க. இது எல்லாமே என்னன்னா ரேஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ரேஷியல் டிஃப்ரென்ஸ் பட் அவங்க நார்மலாகவே அவங்க பாடி ஃபீச்சர்ஸுமே வித்தியாசமாக இருக்கும். அதை வச்சுட்டு அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணுறது, போகிற இடத்துல அடிக்கிறது, நீ வந்து பங்களாதேஷ்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து மாப் லிஞ்சிங்கு இந்த மாதிரி விஷயத்தை ரொம்ப இன்டென்சிஃபை பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், மத்திய பிரதேஷ் ரீஜன்ஸ், கேரளா, தமிழ்நாடு இந்த மாதிரி எல்லா ரீஜன்ஸுமே வந்து மாப் லிஞ்சிங் இந்த மாதிரி விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இப்போ அஜெண்டா சொல்கிறது பெருசு இல்லை, அந்த அஜெண்டா வந்து எல்லாருக்கும் ப்ராப்பராக சேரணுமன்றது தான் விஷயம். இந்த மாதிரி தப்பான அஜெண்டாவை முதல் ப்ரொபகேட் பண்ணுறதே வந்து தப்பு அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிகல் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் டிவைடு. இப்போ வந்து இப்போ இண்டோர் நம்ம ஒரு 3 days 4 days முன்னாடி ஒரு ஆர்டிகல் பார்த்தோம். இண்டோரில் என்னன்னா வந்து ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் சிட்டி இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறது, பெஸ்ட் கிளீனஸ்ட் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 3 to 5 years அவங்க தான் டாப்பில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிட்டியில் தொடர்ந்து ஒரு 2000 பேர் கிட்ட வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. மோர் தென் 14 children கிட்ட வந்து டெத் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னன்னா வந்து ஒரு வாட்டர் கண்டாமினேஷனால. ஸோ வாட்டர் பொல்யூஷன் அதுக்கான கான்சிக்வன்ஸ் எல்லாமே ஆர்சனிக் பார்த்துருப்போம், நைட்ரேட் பொல்யூஷன் பார்த்துருப்போம், எல்லாமே பார்த்துருக்கோம் வாட்டரில். ஸோ அதோட இம்ப்ளிகேஷன் எந்த அளவு வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத இங்கே கன்சர்னாக பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது புதுசு இல்லை, இதே மாதிரி மத்திய பிரதேஷில் போபால் அப்படின்ற ஒரு ரீஜன்லையுமே வந்து சேம் வாட்டர் ரிலேட்டட் டிசீஸ்னால நிறைய டெத்ஸ் அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அப்போ அங்கே இருக்குன்னா வாட்டர் வந்து நம்ம ஜல்ஜீவன் மிஷின் மாதிரி நிறைய மிஷின்ஸ்லாம் கொண்டு வந்துருக்கோம். கரெக்டாக ஸ்வச் பாரத் அபியான் சொல்கிறோம், ஜல்ஜீவன் மிஷின் சொல்கிறோம், எல்லாமே என்னன்னா பைப்டு வாட்டர் ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க மெயின் கன்சர்ன் என்னவா இருக்குன்னா பைப்டு வாட்டர் அவைலபிள்ன்றது மேட்டர் கிடையாது, குவாலிட்டி ஆஃப் வாட்டர் தான் மேட்டர்ஸு. ஸோ குவாலிட்டி ஆஃப் வாட்டரை ப்ராப்பர் பிபிஎம் கவுண்டோடு கொடுத்தா தான் அது வந்து ஹெல்த்தாக அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா மெட்ரோ வாட்டர்ஸ் சென்னை, மும்பை, கொல்கட்டா இந்த மாதிரி எல்லா ரீஜன்ஸ்லுமே சரி மெட்ரோ வாட்டர் சப்ளை இருக்கும். மெட்ரோ வாட்டர் சப்ளை வந்து மோஸ்ட் ட்ரஸ்டட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஏன்னா வந்து மோஸ்ட்டாக வந்து பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ரீச் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இவ்வளோ செக் பண்ணும்போது பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்டில் நெக்லிஜிபிளான இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கிறது வந்து குவாலிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரொடக்ட் பை கவர்மெண்ட் சர்வீஸ்ன்றதே கொஸ்டின் ஆகிடுதாங்க. ஸோ இது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 96% ஆஃப் வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து வாட்டர் அவைலபிலிட்டி கொடுத்துட்டோம், பைப் வாட்டர் அவைலபிலிட்டி, க்ளீன் வாட்டர் கொடுத்துட்டோம், எல்லாமே சொல்கிறோம். பட் ஆனால் கன்சர்ன் அது இல்லை, கன்சர்ன் வந்து வாட்டர் குவாலிட்டி. ஸோ அதை பெஸ்ட்டாக தர்றது தான் வந்து கவர்மெண்டோட மோட்டோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆர்கியூ பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ மேனேட்டிங் ஸ்டூடெண்ட் ப்ரெசன்ஸ் எரேசிங் லேர்னிங். ஸோ இப்போ ரீசெண்டாக டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அட்டெண்டன்ஸ்லாம் மேண்டேட்டரி இல்லை. இப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நார்மலாக எக்ஸாம் எதுவும் விஷ் பண்ணாங்க டேரெக்டாக வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பெர்ஸ்பெக்டிவ் என்ன ஆர்கியூ பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட் லேர்னிங்ன்றது வந்து ஜஸ்ட் கிளாஸில் வந்து சும்மா உட்காறது கிடையாது, சும்மா உட்காந்துட்டு பார்த்துட்டு போகிறது எல்லாருமே பண்ணுவாங்க, அது மேட்ரு கிடையாது. அவங்க எவ்வளோ லேர்ன் பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட்ஸ் கொண்டு வர்றது கோஷன் மூலியமாக இருக்கக்கூடாது, இண்டிவிஜுவலோட இன்ட்ராக்ஷன் மூலியமாவோ டயலாக்ஸ் மூலியமாவோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எஜுகேஷன் அப்படின்ற டாபிக் வரும்போது ஆப்ஷனல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியாலஜி மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்து தனி செப்பரேட் டாப்பிக்காகவே இருக்காது. ஸோ அதில் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். யாருன்னா போல் ஃபெரிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து எஜுகேஷன் வந்து எப்போ பெனிஃபிட்டாக ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த இண்டிவிஜுவல் எப்போ டயலாகாக உள்ள என்ட்ரு ஆகிறான். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் சார் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா யாருமே வந்து அந்த கிளாஸ் ஜஸ்ட் ஓகே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் சும்மா வந்து உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்ணில் போட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான் கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ஆனால் இதுவே டயலாகாக இருந்துச்சுன்னா அவனுக்குள்ள ஈகர்னஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், க்ரூஷியல், ஃபார் எக்ஸாம்பிள் கியூரியஸாக இருக்கிறது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்றது அந்த விஷயம் தான் வந்து மெயின் கன்சர்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து நிறைய எக்ஸாம்பிள் ஜெர்மன் ப்ரொஃபசர்ஸ், அப்புறமா வந்து பெரிய பெரிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி இருக்க எல்லா ப்ரொஃபசர்ஸையும் எக்ஸாம்பிள் சொல்லி பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ லைட்டாக ஏதாவது வேணும்னா ஒரு எக்ஸாம்பிள் எஸ்ஏ மாதிரி ஒரு டாபிக் வந்து எக்ஸாம்பிள் எழுதணும்னா இது யாராவது ஒரு நேம் எடுத்துட்டு அவங்க என்ன டைப் ஆஃப் லேர்னிங் பர்சியூ பண்ணாங்கன்னு சொல்லி தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அது ஒரு இன்ட்ரோவோ கொடுத்து, ஏன்னா எஜுகேஷன் வச்சு யூபிஎஸ்சியில் வந்து 1 இயர் 1 இயர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுனே இருப்பாங்க எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்க டாபிக்ல. ஓகேவா? எஸ்ஏல. ஸோ அதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு இன்ட்ரோக்கோ அண்ட் ஒரு அனக்டோட்டுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து என்னன்னா வந்து அட்டெண்டன்ஸ் மட்டும் மேண்டடரி அப்படின்னு சொல்றது ஒரு கம்பல்ஷன் மாதிரி இருக்கு. அந்த கம்பல்ஷன் தூக்கி போட்டு அந்த பவுண்டரியை பிரேக் பண்ணிட்டு எப்போ இண்டிவிஜுவல் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் எவால்வ் ஆகுவானா, எப்போ இன்ட்ராக்ஷன் கிரியேட் ஆகுதோ, எப்போ வந்து அவன் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறானோ அப்போதான் வந்து அவன் எக்ஸாக்ட் லேர்னிங் மோடுக்கே போவான். அப்பதான் அவன் நாலேஜ் அக்சஸ் பண்ணணும், நாலேஜ் கெயின் பண்ணணும், நாலேஜ் டெவலப் பண்ணணுன்ற மோடுக்கே போவான். அது வரைக்குமே வந்து அவன் ரொட்டினைசேஷனோ இல்லை மெமரைசேஷனோ தான் ஒரு லைஃபாகவே இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணாதான் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்கும் இன்னோவேஷனும் இந்தியா மாதிரி கண்ட்ரியில் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பேஜ் என்ன பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டிக்கு வந்து பேயிங் மஸ்க் இர்ரேஷனல் எக்ஸசன். ஸோ இப்போ எலான் மஸ்க் வந்து இருக்கிறதே வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேனா, ஹிஸ்டாரிக்கலாக ரிச்சஸ்ட் மேனா ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஏன்னா 1 ட்ரில்லியன் நெட் ஒர்த்துக்கு இருக்க போகிறதா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? இந்தியாவோட ஜிடிபியே வந்து $4.1 ட்ரில்லியன் தான். ஸோ 1 ட்ரில்லியன் நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ன்றது ஒன்று ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவங்க எப்படி அச்சீவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஷேர் ஸ்டேட்லாம் நார்மலாக ஏற்றுறது. ஸோ ஷேர் ஸ்டேட்லாம் ஏற்றும் போது என்னன்னா பீப்புள் வந்து அந்த ஸ்பெகுலேஷனை தான் வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கலாக இம்பாசிபிளாக இருந்த திங், அதாவது வந்து லான்ச்சிங் வெஹிக்கிள் திருப்பியும் வந்து சேம் பொசிஷனுக்கே எடுத்துகிட்டு வர்றது, அதாவது ரீலான்ச்சபிளாக கொண்டு வர்றது. லான்ச்சிங் வெஹிக்கிள்ன்றது ஒன்ஸ் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதை வந்து திருப்பி யூஸ் பண்ண முடியாது. மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதில். இப்போ அது வந்து ரீலான்ச்சபிளாக கொண்டு வரது, ரீயூசபிளாக கொண்டு வந்ததுனால இப்போ என்ன பெனிஃபிட் ஆயிடுச்சுன்னா ஓகே இந்த இன்னோவேஷன் வந்து ரொம்பவே வந்து இந்த கம்பெனி டெக்னாலஜிக்கலாக அதிகமாக கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ண கொலபரேஷன் எல்லாமே வந்து ஒரு ஸ்பெகுலேஷன்ல தான் இருக்கு. இப்போ 100% வந்து புதுசா ரோபோட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசா கொண்டு வரல. நார்மலா சின்ன சின்ன ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ்க்கு இருக்க ரோபோட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த ஒரு ஸ்பெகுலேஷன் வச்சுட்டு ஒரு டாலர் ஒரு ஷேர்ஸ் வந்து இவ்வளவு ஹைப் கொடுக்கறதுன்றது அது வந்து ஒரு மார்க்கெட்டே வந்து டிஸ்என்ஹான்ஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு கெய்னஸே சொல்லியிருக்காங்க. கெய்னஸ் நம்ம சொல்லியிருக்கோம் கெய்ன்சியன் அப்ரோச்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களே ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு மார்க்கெட் எப்போ வந்து வேல்யூபிளா இருக்கும்னா அங்க இருக்க உண்மையான அந்த சப்ளையும் பிளஸ் வந்து உண்மையான டிமாண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்லா கார் வந்து இந்தியாவில் ஒன்று லான்ச் பண்றதா இருந்துச்சுன்னா 75 lakhs கிட்ட ஒரு ரேட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கார் வந்து நார்மலாக இந்தியன் டாட்டா அந்த மாதிரி கண்ட்ரிஸில் டாட்டாலாம் வந்து பார்த்தா மினிமமாக நார்மல் கார்ஸே வந்து அரௌண்ட் 10 lakhsலேயே பெட்டர் கார்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ 72 lakhs வாங்குது. அந்த கார் வந்து ஒர்த்தா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடுது. ஸோ அந்த ஒர்த்துன்றது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அவங்களோட ஃபியூச்சர் ஸ்பெகுலேஷன்ஸ். ஸோ ஸ்பெகுலேஷன்ஸ் எப்பவுமே வந்து வேல்யூஸாக கன்வெர்ட் ஆகுறதுன்றது டிசாஸ்டர் தான் எக்கனாமிக் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் ஆர்கியூ பண்றாங்க. ஓகேவா? வேற எதுவும் பெருசாக எனக்கு நிறைய பேசியிருக்காங்க. இது வரைக்கும் போதும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஹேஸ் ஹவுசிங் பிகம் ப்ராஹிபிட்டிவ்லி எக்ஸ்பென்சிவ் இன் இந்தியன் சிட்டிஸ். இதை பார்க்கறதுக்கு வந்து ஜென்ரலாக வந்து சார் நான் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்சி ஆர்டிகல் மாதிரி இருக்கும். ஆனால் ரைட் டு ஷெல்டர் ஆர்டிகல் 21 கூட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா அதில் கன்ஃபார்ம் இது வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஹவுசிங்ன்றது இவங்க ஃபினான்ஷியலாக பேசாமல் ஜஸ்ட் அது எதோட நீட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஹவுசிங்ன்றது நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஷெல்டர் நெசசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை கமோடிஃபிகேஷனாக மாற்றிருக்காங்க. ஃபினான்ஷியலைசேஷனாக மாற்றிருக்காங்க. மோனோபோலிஸ் ஆஃப் லேண்ட் இது எல்லாமே வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஃபெட்ரிக் ஏஞ்சல்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு மார்க்ஸ் கூட சேர்ந்து அவங்க வந்து நிறைய இந்த கேபிட்டலிசம்க்கு அகேன்ஸ்டா பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க சொன்னது எல்லாமே இப்போ கரண்ட் நடந்துட்டு இருக்குது. ஒரு ஹவுஸை வந்து ஷெல்டருக்கு மட்டும் இல்லாமல் அது கமர்ஷியலைஸ் பண்றாங்க. கமர்ஷியலைஸ் பண்ணுன்றது இப்போ மோஸ்ட் என்ன இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் இப்போ நம்ம எலான் மஸ்க் பார்த்தோம்னா அதே மாதிரி ஸ்பெகுலேஷன் தான். இங்க மெட்ரோ வரப்போது 2 நிமிஷத்துல பொண்ணு ஏர்போர்ட் போயிடலாம், 10 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் போயிடலாம் எல்லாமே சொல்றாங்க தவிர அது எந்த அளவு ரேஷனா இருக்குன்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அதையுமே வந்து பீப்புள்ஸ் வந்து பிலீவ் பண்ணி வாங்குறாங்க. கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 2 பிஹெச்கே 3 பிஹெச்கே எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அது எங்க போய் நிற்கிது கரெக்டா வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த பில்டிங் யார் கட்டுறாங்க அங்க இருக்க லோக்கல் சம் பீப்புள்ஸோ இல்ல லோக்கல் ஏரியால இருக்க இண்டிவிஜுவல்ஸ் தான் அவங்களுக்குமே அந்த பில்டிங் அக்சஸ் பண்ணுங்க ரைட் கிடையாது. ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, அன்அஃபோர்டபுளா இருக்கு. அப்போ வந்து அஃபோர்டபுளான ஹவுசிங்குமே வந்து ஒன் ஆஃப் த மெயின் கேட்டகரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன சொன்னா கெட்டாய்சேஷன் சொல்லுவாங்க. கெட்டாய்சேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா யார் வந்து அந்த பில்டிங்கை வந்து கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களே வந்து அதுக்கு அக்சஸ் இல்லாமல் போகிறது. அதாவது யார் மெஜாரிட்டியா இருக்காங்களோ அவங்களே வந்து வெளியே தள்ளுறது கெட்டாய்சேஷன் சொல்றது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா ஹவுசிங், ரைட் டு ஷெல்டர், ரைட் டு இண்டிவிஜுவல், ரைட் டு டிக்னிட்டி எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஹவுசிங் இது எல்லாமே வந்து அர்பன் பிளானிங் அப்புறமா அர்பன் மேனேஜ்மெண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் கொண்டு வந்தாதான் இதை வந்து பெட்டரா ப்ரொசீட் பண்ண முடியும். ப்ளஸ் லிமிடேஷன்ஸ் வைக்கணும். இவ்வளோ ரேட் சிங்கப்பூர் மாடலில் வந்து ஃபார் இந்த லேண்ட் வந்து இவ்வளோ ரேட் தான் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து இப்போ ஃபார் இந்தியாலுமே அந்த மாதிரி இருக்கு. ஒரு லேண்ட் வந்து 25 lakhs தான் அதோட வேல்யூனா அந்த லேக்ஸ் தான். ஆனால் அதுக்கப்புறமா காசு கொடுத்து அதை பிளாக்ல வாங்கி தான் வந்து லேண்ட் விற்கிறது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா
இப்போ வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இந்த இல்லீகல் மார்க்கெட்டிங்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா இன்னும் பெட்டரா அஃபோர்டபுள் ஹவுசிங் எல்லாருக்குமே கிடைக்கும், எல்லா இண்டிவிஜுவலுமே அப்படின்னு சொல்றது இந்த மெயின் ஆர்டிகல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 12ல டிஆர்டிஓ வில் பிளே a கீ ரோல் இன் இந்தியாஸ் ஏர் டிஃபென்ஸ். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுதர்ஷன் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேஷன் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா வந்து ஏர் டிஃபென்ஸ் இனிஷியேட்டிவ் வந்து பிஎம் ரெட் ஃபோர்ட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணது. ஓகேவா? இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில். ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவ் வந்து இருக்கும் அப்படின்றது தான் இது இருக்க இது. சப்போஸ் வந்து சுதர்ஷன் சக்ரா என்னன்னு மட்டும் பார்த்துக்கலாம், வேற எதுவும் தேவையில்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபேசிங் கிரிட்டிசிசம் லோக்பால். ஸோ லோக்பால்னா என்ன, லோக் ஆயுக்தானா என்ன, இது எந்த ஆக்ட் கீழ பவர் வந்திருக்கு, ஸோ இவங்களால யார வரைக்கும் என்கொயரி பண்ண முடியும், யார்கிட்ட கொஸ்டின் பண்ண முடியும்ன்றது வரைக்கும் பார்த்து வச்சுக்கணும். ஓகே, யூபிஎஸ்சியில் ஆல்ரெடி லோக்பால் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்துக்கணும். ஸோ இது வேற எதுவும் நம்ம நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தோம்னா வந்து பேஜ் நம்பர் 14ல 8 அரெஸ்டட் ஃபார் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். ஸோ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ராக்கெட்ஸ் வந்து ஸ்டில் எக்ஸிஸ்டிங்ல இருக்கு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சா போதும், வேற எதுவும் பெருசாக தேவையில்லை. இது என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாபினன்ட் வந்து லோன் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்களா, அந்த மாதிரி லோன் இன்ட்ரெஸ்ட் வாங்கி 1,00,000 கடன் வாங்கின ஃபார்மர் லோனுக்கு வந்து 70 lakhs நீ பே பண்ணணும்னு சொல்றாங்களா. ஸோ அதனால வந்து இந்த கிட்னி ராக்கெட்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல போய் மாட்டிக்கிறது. ஸோ இது எல்லாமே ஒரு கன்சர்னா இருக்கு. என்னன்னா வந்து ஸ்டில் இந்த மாதிரி இல்லீகல் மேனிபுலேட்டட் ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து இன்னும் இந்தியாவில் நடந்துட்டு இருக்குன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்காங்க. இந்த நேம் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணிக்காங்க, நான் ரொம்ப யூஸ் பண்ணணும். ஓகேவா? சொசைட்டி மாதிரி டாபிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் டாமினன்ஸ் ஓவர் வைஃப் cannot qualify as a cruelty. ஸோ வந்து இப்போ என்னென்ன சுப்ரீம் கோர்ட் ரீசெண்ட் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா நாகரத்னா அவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூடியஸிக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆக போகிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இப்போ ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸில் வந்து என்னன்னா ஃபினான்ஷியல் டாமினன்ஸ் மட்டுமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உமன்ஸ் வந்து நார்மலாகவே வந்து எல்லாத்தையுமே வந்து க்ரூயல் அஃபென்ஸாக கண்டக்ட் பண்ணுறாங்க ஆஃப்டர் மேரேஜ். ஸோ இந்த ஃபினான்ஷியல் டாமினன்ஸுமே அந்த மாதிரி விஷயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் டாமினன்ஸ் வந்து க்ரூயல் ஆஸ்பெக்டில் வரது. இட்ஸை வந்து நார்மல் அஃபென்ஸ், சிவில் அஃபென்ஸான வச்சுக்கலாம், கிரிமினல் அஃபென்ஸாக கன்சிடர் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, லைட்டாக சும்மா தெரிஞ்சிருக்கலாம் போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 15ல எக்ஸ்போர்ட் டு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் என்னன்னு பார்த்துக்கோமா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அத்லெட்ஸ்க்கு ஷூலாம் செய்கிறாங்க தெரியுமா, அதுக்கப்புறம் வந்து அவங்க யூஸ் பண்ணுற நார்மல் மெட்டீரியல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம காட்டன் கிளாத் எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் ப்ளஸ் காட்டன் மிக்ஸ் பண்ணி நைலான் மாதிரி விஷயம்லாம் மிக்ஸ் பண்ணி செய்வாங்க. ஸோ இது எல்லாமே டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் சொல்கிறாங்க. இந்தியா வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்கீம்ஸ் ஏதாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தோம்னா இந்தியா அலோஸ் பேங்க் டு ஸ்பான்சர் பென்ஷன் ஃபண்ட்ஸ் அண்டர் என்பிஎஸ். ஸோ நேஷனல் பென்ஷன் சிஸ்டம்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எந்த ஆக்டில் பவர் வருது, இந்த மாதிரி விஷயமும் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 16 வந்து பார்த்தோம்னா இஎஸ் மிலிட்டரி ஸ்ட்ரைக்ஸ் 5 more ட்ரக் போத். ஸோ இவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. உட்காந்து 2 இடத்துல குண்டு போட்டு அங்கே 8 பேரை கொண்டுட்டு ட்ரக்ஸ் மினிஸ்டர் கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஃபர்தராக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பெருசாக வேறு எதுவும் இல்லை, இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஓகேவா? 4th மினிஸ்டர் தான் பெருசாக இல்லைம்மா.